நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்த அவருடைய முதல் சபதம் இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கு. இதன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூலை 9ஆம் தேதி கைது செய்யப்பட போறாரு அப்படிங்கிற பரபரப்பான தகவல்கள் இப்போ இன்னைக்கு ஜூலை 1 இப்போ இருந்தே செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூலை 9ஆம் தேதிக்கு உள்ள கண்டிப்பாக அவர் கைது செய்யப்பட போறாரு அப்படிங்கிற பரபரப்பான தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி அவர் கைது ஆக போகிறாரு அப்படின்னா அவரை காப்பாற்றுறதுக்கு ஸ்டாலின் குடும்பத்தார்கள் அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நாங்கள் இந்த நாட்டில் இருந்தால் தானே உன்னை காப்பாற்றுவோம், நாங்கள் இந்தியாவிலே கிடையாது அப்படின்னு ஸ்டாலின் குடும்பத்தார்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் கூட இங்கே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் குடும்பத்தார்கள் எல்லாருமே நம்ம நாட்டை விட்டே அவங்க தப்பிச்சு போக போகிறாங்க. ஸோ அப்படி நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ணுறதுக்கான அந்த நாளை இப்போ அவர் லாக் பண்ணியிருக்காரு. அந்த நாள் தான் ஜூலை 9ஆம் தேதி. இதுக்காக ஜூலை 9ஆம் தேதிக்கு உள்ள கண்டிப்பாக செந்தில் பாலாஜி இப்போ அவர் கைது ஆக போகிறது உறுதி ஆகியிருக்கு. ஸோ அப்படி அந்த 9ஆம் தேதியில் என்னதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான தகவல் தான் இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் கரூர் கூட்டத்துக்கு அங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் போனார். ஆனால் அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத அசம்பாவித சம்பவங்களை நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிராக கரூரை தன்னுடைய கோட்டையாக வச்சிருந்த செந்தில் பாலாஜி அவருடைய ஆட்கள் இப்படி அவங்க எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு உள்ள புகுந்து ரொம்ப பெரிய அசம்பாவிதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருமே அதை பற்றின போதிய தகவல்கள் எல்லாமே இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இப்படி இருக்க அப்போவே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சபதம் போட்டிருந்தாரு. நிச்சயமாக இந்த கரூரில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு எதிராக என் மேலே இருக்கிற கோபத்தை என்னுடைய மக்கள் மேலே காட்டினவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை அப்போவே நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் போட்டிருந்தாரு. அதே போல் அவர் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக சம்மந்தப்பட்டவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சபதத்தை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அப்போவே அவர் எடுத்திருந்தாரு. இப்படி இருக்க அதுக்கும் ஜூலை 9ஆம் தேதிக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணலாம். அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாதம், அதாவது இன்னைக்கு ஜூலை 1, இந்த மாதம் 10-11 கரூரில் இருக்கிற பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் எல்லாரையுமே நேரில் கரூருக்கே போய் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாரு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இன்னும் அவர் கரூர் மக்களை போய் அங்கே சந்திக்கல. இதுக்கு முன்னாடி திமுக தானே ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ போகிறதுக்கு திமுக அனுமதி கொடுக்கல அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார்ல. இப்போ ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஏன் கரூர் மக்களை நேரடியாக போய் முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்கல அப்படின்னு இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 தினத்துக்கு முன்னாடி இந்த 200 ஊபிக்கள் வாய் கிழிய எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வாயை எல்லாத்தையுமே அடைக்கிற மாதிரி இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் இந்த ஜூலை 10-11 தேதிகளில் கரூருக்கு போகிறாரு. அங்கேயே ஒரு நாள் தங்கியிருக்காரு. இந்த இடைப்பட்ட நாளில் பாதிக்கப்பட்டவங்க, அந்த சொந்தங்களை இழந்த அந்த குடும்பத்தார்கள் எல்லாரையுமே ஒருத்தர் விடாமல் எல்லாரையுமே முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக சந்திக்கிறாரு. அவங்க எல்லாருக்குமே ஆறுதல் சொல்கிறாரு. பத்தாக்குறைக்கு அவங்களுக்கு ஏற்கனவே உதவி பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய். இப்போ சிஎம் ஆக முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு மேலும் ஒரு சில நலத்திட்டங்கள் அவர் தரப்போகிறாரு. ஸோ அதுக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தோணலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்டே இருக்குது. ஏற்கனவே முதல்வர் விஜய் அவர்கள் சபதம் எடுத்திருந்தார். தன்னுடைய அந்த கூட்டத்துக்கு வந்த அப்பாவி மக்கள் 41 பேர் இழப்புக்கு செந்தில் பாலாஜி தான் நேரடியான காரணம் அப்படின்னு நம்ம முதல்வர் விஜய் அவருக்கு நல்லாகவே தெரியும். ஸோ இதனால் செந்தில் பாலாஜி அவரை இந்த விஷயத்தில் நிச்சயமாக விடக்கூடாது. மற்ற திமுகவினர்கள் யார் தப்பிச்சாலும் செந்தில் பாலாஜி அவரை மட்டும் ஒருபோதும் மன்னிக்கவும் முடியாது, அவரை விடவும் முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம முதல்வர் விஜய் அவர் இருக்கார். இதனால் அவருடைய சபதம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் கரூருக்குள்ளே தான் கால் எடுத்து அடி எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய வட்டாரத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல் கரூருக்கு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி போகிறாரு அப்படின்னா இப்போ நேற்று அதிகாரிகள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இருந்து வரக்கூடிய தகவல் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு முன்னாடியே கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவருடைய அந்த கைது நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறாரு கரூருக்கு, அதுக்கப்புறமாக தான் முதல்வர் விஜய் அவர்களே போக போகிறாரு. ஸோ இந்த திட்டத்தில் தான் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இருக்காரு. அப்படின்னா ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு நம்ம முதல்வர் விஜய் அவர் போகிறாரு அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர் கைது ஆக போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதாவது தன்னுடைய கூட்டத்துக்கு வந்த அப்பாவி மக்களை இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கின செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ணிட்டு தான் கரூர் மக்களை அவங்க எல்லாரையுமே நேரில் சந்திக்க போகிறாரு. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையுமே உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாத்துக்குமே நான் நியாயத்தை வழங்கியிருக்கேன், சம்மந்தப்பட்டவனை கைது பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையுமே முதல்வர்
விஜய் அவர்கள் நேரடியாகவே சொல்ல போகிறாரு. ஸோ இது நடக்கணும் அப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே நியாயம் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக அப்போது அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர் சிறையில் இருக்கணும், கைது செய்யப்பட்டிருக்கணும். அப்போ தான் முதல்வர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தார்கள் கிட்ட இந்த விஷயத்தையுமே அவர் சொல்லணும், சொல்ல முடியும். அப்போ தான் அது கேட்குற அந்த மக்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே எடுபடவும் செய்யும். அதனால் 10ஆம் தேதி முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போக போகிறாரு. அதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவர்கள் கைது ஆக போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ யாருமே நம்ப முடியாத ஒரு செம்மையான தகவல்களாக இப்போ வெளியாகக்கூடிய தகவல்களாக இருக்குது. ஸோ அப்படி செந்தில் பாலாஜி கைதாக போகிறாரு அப்படின்னா அவர் சும்மா விட்டுடுவாரா? முதல் ஆளாக அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பம் ஓரடி வந்துடுவாங்க. ஏதாச்சும் பண்ணி செந்தில் பாலாஜியை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கலாம். அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர் கைது ஆகிறப்ப கண்டிப்பாக நம்ம இந்தியாவிலேயே ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தார்கள் ஒருத்தர் கூட இருக்க போகிறதில்ல. உதயநிதியும் இருக்க போகிறதில்ல, இன்பநிதியும் இருக்க போகிறதில்ல, துர்கா ஸ்டாலின் அவங்களும் இருக்க போகிறதில்ல, ஸ்டாலின் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க எல்லாருமே 5ஆம் தேதியே கிளம்பி லண்டனுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. லண்டனுக்கு ஏதோ சொந்த விஷயமாக போகிறாங்க. இன்பநிதி ஏதோ ஒரு விசேஷம் நிகழ்ச்சியில் அங்கே ஸ்கூல் காலேஜில் அவர் கலந்துக்க போகிறார் போல இருக்குது. அதை நேரடியாக பார்க்குறதுக்காக இங்கேருந்து இவங்க குடும்பத்தோடு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக அப்படிங்கிறது தெரியல. ஏதோ சும்மா சொல்லிட்டு தப்பிச்சு போகிறாங்களா, இல்லை ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, நம்ம இங்கே இந்தியாவில் இருந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே லண்டனுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தார்கள் ஒருத்தர் கூட இங்கே சென்னையில் நாங்கள் தமிழ்நாட்டிலே இருக்க போதில்லை, எல்லாருமே லண்டனுக்கு போகிறாங்க. ஸோ 5ஆம் தேதி அவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாயிருக்கு. அதனால் 5ஆம் தேதியில் இருந்து கண்டிப்பாக 9ஆம் தேதி வரைக்கும் செந்தில் பாலாஜி அவரை கண்டிப்பாக நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரூர் மக்களை நேரில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த கைது படலம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இப்போ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் எப்போ அவர் கரூருக்கு போக போகிறாரு அப்படின்னு தகவல் வெளியாச்சோ அப்போ இருந்தே இந்த தகவலும் சேர்த்து வெளிவந்துகிட்டு இருக்கு. இதனால் செந்தில் பாலாஜி இப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கலில் செந்தில் பாலாஜி இருக்காரு. நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவரை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் கரூர் சம்பவம் நடந்தப்பவே சபதம் எடுத்திருந்தார். நான் முதலமைச்சர் ஆனேன்னா கண்டிப்பாக இதில் ஈடுபட்டவங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அன்னைக்கு எடுத்த அந்த சபதத்தை இப்போ இந்த மாதம் 9ஆம் தேதிக்கு உள்ள நிறைவேற்ற போகிறாரு. அதே போல் செந்தில் பாலாஜி அவருமே கைது பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த கரூர் வழக்கில் கைது பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அந்த வழக்கு விசாரணை டெல்லி கிட்டே இருக்குது. அவங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் அவங்க தான் விசாரணை பண்ண முடியும். கைது பண்ணணும்னா கூட சிபிஐ அதிகாரிகள் டெல்லி அவங்க தான் கைது பண்ணணும். அதனால் முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் வழக்கில் இல்லாமல் அதுக்கு நேர்மாறாக தமிழ்நாட்டை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை செந்தில் பாலாஜி அவர் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தப்ப போக்குவரத்து, அதுக்கப்புறமா டாஸ்மாக், மதுபானம், இப்படி எண்ணற்ற நிறைய பிரச்சனைகளில் செந்தில் பாலாஜி அவர் சிக்கியிருக்காரு. அதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவரை தூக்குற திட்டத்தில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக 9ஆம் தேதிக்கு உள்ளே நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்தால் நிச்சயமாக தன்னுடைய சபதத்தை கரூர் மக்களுக்காக நிறைவேற்றிய முதல்வர் விஜய் அப்படின்னு நிச்சயமாக எல்லாருமே பேசுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 10 நாள் தான் இருக்குது. செந்தில் பாலாஜி அப்படி இப்படின்னு செந்தில் பாலாஜி அவர் கைது ஆக போகிற நாள் அந்த நாள் வெகு விரைவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தியை பார்க்குறப்ப தோணுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.